ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பா கிட்ட நம்ம எப்பயும் போல் வேண்டிக்கிறது தான், குழந்தைங்களோட தேர்வு எக்ஸாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகள் பேர் அனுப்பி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை நம்ம எல்லோரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம். நம்ம பிரார்த்தனை மையத்தில் வர எல்லா குழந்தைங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச இந்த பேனா வாங்கி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அப்பா அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப 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 அவசியம். ஏன்னா எதிர்காலத்தில் படிப்பு அந்த குழந்தைங்களுக்கோட வாழ்க்கையை மாற்றும். நல்லா படித்தா அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சமுதாயமே மாறும். அவங்கள சுற்றி இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனும் மாறும். இப்போ எங்கள் அப்பா 10வது வரைக்கும் படித்தார். நான் டிகிரி முடித்தேன். என் பையனை அதை விட அதிகமாக படிக்க வைப்பேன். இதுதான் ஒரு படிப்பு மேலும் மேலும் ஒருத்தங்களை மேலே போக வைக்கும், கீழே இறங்க வைக்காது. எனவே அந்த கல்வி எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். சாய்ராம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இது ஷிரடியில் நிறையா நடக்குதுன்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அதையும் எனக்கு அந்த ஃபோன் பண்ணவர் சொல்லியிருக்கிறார். நான் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சல, சமீபத்தில் இந்த நம்ம சாப்பாடு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு அன்னதானபுரத்தில். அதனால் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இதையும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்களாம். நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா குழந்தைங்க நிறையா வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். குழந்தைங்க நிறைய பேர் வந்து காசு கொடுங்க, நாங்கள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இல்லைனா யாசகம் கேட்பாங்க. நாம் எப்பயுமே கொஞ்சம் இறக்க குணம் இருக்கிறவங்க. பெரியவங்க கேட்குறத விட குழந்தைங்க கேட்டால் கொடுக்கணும்னு தோணும் நமக்கு. உண்மையிலே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஷிரடியில் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் குழந்தைங்க கேட்டால், இல்லை குழந்தை வச்சுன்னு ஒரு பெண்மணி கேட்டால், தயவுசெய்து இந்த பாராபட்சம் தயவு தாட்சணை பார்க்காம தயவு செஞ்சு அவங்களுக்கு யாரும் காசு போடாதீங்க. தயவு செஞ்சு உண்மையிலே சொல்கிறேன். அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்ய. அது மிகப்பெரிய பாவம். அது திரும்பவும் சொல்கிறேன், அது உலகத்திலே மிகப்பெரிய பாவம். அப்படி ஒரு குழந்தைக்கு நாம் பிச்சை போடுறது ரொம்ப 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 பாவம். ஏன்னா அந்த குழந்தைங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிச்சை எடுக்கணும்னு எண்ணம் யாருக்குமே வராது. ஆனால் அதுக்கு ட்ரெயின் பண்ணி குழந்தைங்க பிச்சை கேட்டால் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தி அனுப்புகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் நம்ம குழந்தைங்க நிறைய கொடுக்க நிறைய குழந்தைங்கள அது மாதிரி ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்களாம். அது ஷிரடி சமஸ்தானமே அங்கே கோயில் வாசலாண்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ கோயில் சுற்றி எங்கேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுமாரி படிக்க அந்த மாதிரியா அவங்க நேரடியாக இப்போ அப்படி விஷயத்த மாதிரி பாபா படம் வைக்கிற மாதிரி, இது ஒன்று வாங்கிக்கோங்க, எனக்கு 10 ரூபா, இது குழந்தை ஃபீஸ் கட்டணும். அது ஆக்சுவலாக அது இல்லவே இல்லையா. அது இன்னும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஷிரடி சமஸ்தானம். குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த ஃபீஸும் வாங்காமல் அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து இந்த குழந்தைங்கள படிக்க விட மாட்டுறாங்க. ஸ்கூல் சமஸ்தானம் சொல்லியிருக்கு, ஷிரடி சமஸ்தானம் சொல்லியிருக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டியிருக்கிறோம், அந்த ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே ஷிரடி சமஸ்தானம் ஏற்றுன்னு அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக இலவசமாக பண்ணுறோம். அவ்வளோ பெரிய ஸ்கூல் நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஆனால் வந்து இவங்க அப்பா அம்மா அந்த படிப்பறிவு இல்லாத குழந்தைங்கள இப்படி அனுப்புகிறாங்க. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு யாரும் போட வேண்டான்றாங்க. இது 2வது உத்தரவாக போட்டுருக்குறாங்களா. நீங்கள் பரிதாபப்பட்டு போடாதீங்க. ஏன்னா நாம் நினைப்போம்ல, நம்மளுடைய கர்ம வினை போகணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு போகிறோம்ல. அது இந்த மாதிரி ஆட்களுக்கு, குழந்தைங்களுக்கு குறிப்பாக நீங்கள் பணமே கொடுக்கக்கூடாது. அதாவது உண்மையிலே அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம்ட்டாங்க. அது திட்டமிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். ஷிரடியில் இப்போ நடக்கிற இன்னொரு விஷயம், இவங்க தனியாக ஷிரடியில் சுற்றி இருக்கிற எங்கேயோ கிராமத்தில் இருந்துன்னு நாங்கள் குழந்தைங்கள வச்சு நாங்கள் ஆசிரமம் நடத்துகிறோம், நாங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் தான் நிறைய இதில் இருக்குது, யூடியூப் நிறைய போடுறாங்களே ஹிந்தியில். கொடுமை என்னன்னா அவங்க அப்படிலாம் நடத்துகிறதே இல்லையா. இப்போ நாம் என்றைக்காவது யாரோ ஏதாவது அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுலாம் எதுவும் நடத்துறது இல்லையா. இது ஒரு வேலையாக வச்சுருக்குறாங்களாம் நிறைய பேர். அங்கே நான் பண்ணுறேன்னு இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் பண்ணுறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது என்ன ஆகுதுன்னா, ஷிரடி சமஸ்தானத்துக்கு கெட்ட பேர் ஆகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட போய் ட்ரஸ்ட்டுன்னு கேட்டுப்பாங்க, எதுவும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்களாம். அப்படி நான் ஏன்னா இப்போ நான் உதவி பண்ண நான் போய் பார்க்க முடியாது உடனே. ஆனால் அவங்க சாப்பாடு போடுற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்களாம். அந்த வீடியோ தான் போட்டு காட்டுவாங்களாம் நிறைய பேருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது மாதிரி இல்லையா. இது சில பேரால் இல்லை, பல பேரால் இது ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சாங்க வடநாட்டில். வயசானவங்க அப்படி சொல்லிட்டு இவங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கின்னு இருக்குது. எனவே நீங்கள் அப்படி உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் 100% விசாரிச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார்.
ஏன்னா இப்போ பாபா பேரை சொல்லி ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்களே சாய்ராம். அதில் இப்படி ஒரு புது ட்ரெண்டாக வந்திருக்கு இது. இது ஷிரடிக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா இதை போய் அவங்க கேட்க முடியாது. நீங்கள் இப்படி விளம்பரம் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அது பெரிய சிக்கலாக இருக்குது. நாங்கள் ஷிரடி சுற்றி இருக்கிற கிராமத்தில் ஷிரடியை தாண்டி நம்ம ஷிரடியிலேருந்து அதுக்கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 20 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அவங்க நாங்கள் மாரி ஆசிரமம் வச்சுருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆசிரமம் எதுவும் இருக்காதான். இப்போ நம்ம சப்போஸ் போகிறோன்னா அவங்க முன்னாடியே கேட்பாங்க, நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஆள் செட் பண்ணி எடுத்து உட்கார வைப்பாங்களாம். அப்படியும் செட்டப் நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக எனக்கு அவ்வளோ தெளிவாக சொன்னார் அவர். எனக்கு உண்மையிலே இதெல்லாம் கேட்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாமா இப்படியானா இதை விட நிறையாலாம் நடக்குது சாய்ராம்னு சொல்லி அவ்வளோ மனவேதனையோடு அந்த சகோதரர் எனக்கு சொன்னார். நான் விசாரித்த சகோதரர். ரொம்ப நடக்குது. போலீஸும் இதுக்கான ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ண முடியும்? மக்கள் ஏமாந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த குழந்தைங்கன்னாவே நீங்கள் தயவு செஞ்சு காசு போடாதீங்க. இது சில குழந்தைங்களை கடத்தல் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கேயா இருந்தால் கடத்தி எடுத்தாந்து கூட வச்சுக்கலாம் குழந்தைங்கள. நாம் அதுக்கு பணம் கொடுக்கணும்னா பணம் அதிகமாக அதுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த குழந்தைங்க எதிர்காலம் என்ன ஆகும்னா உழைக்கணுன்ற எண்ணமே வராது. நம்ம சின்ன வயசுலேயே பணம் கொடுத்தோன்னா உழைக்கணுன்ற எண்ணமே வராது. உழைக்கணும், நம்ம படிக்கணும், இந்த எண்ணம் சுத்தமாக வராது. சின்ன வயசில் நாம் என்ன சொல்கிறோமோ அதானே மனசில் பதியும். அவர் அவ்வளோ வேதனையோடு சொன்னார். இப்போ தான் சாய் சகோதரி நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க போயிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயமும் அதே மாதிரியே இருந்தது. நிறைய பேர் நான் படிக்கிறேன் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம் சுற்றி. அவங்க எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆடியோ அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முன்ன மாதிரி இல்லை சாய்ராம். ஷிரடியில் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கும்பல் நிறைய பேர் வந்துருக்குறாங்க குழந்தைங்கள வச்சுக்கின்னு. குழந்தைங்க நிறைய ஒருத்தர் நம்ம நின்னா போதும் அப்படியே சுற்றி வந்து நிற்கிறாங்களாம். எனவே ஷிரடியில் மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே கூட இங்கே நம்ம போனீங்கன்னா நம்ம சிக்னலில் நிற்பாங்கன்னா குழந்தைங்கள வச்சுருந்தா தயவு செஞ்சு பணம் போடாதீங்க. நீங்கள் அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நேரடியாக போய் பார்த்து விசாரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை அன்னதானம் பண்ணுறாங்களான்னு விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா இதெல்லாம் விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்கின்ற உதவி கரெக்டாக இருக்கணும். சும்மா கடமைக்கு நம்ம செஞ்சுட்டு போகக்கூடாது. இது குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடாது. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஷிரடிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு தராதீங்க. இது ரொம்ப 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 பெரிய பாவன்றதை தெளிவாக புரிய வச்சார் எனக்கு. உண்மையிலே நாங்கள் போகும்போது குழந்தைங்க தான் கொடுப்பேன். ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன் சாயப்பா, இனி குழந்தைங்க வச்சுருந்தாலும் தரமாட்டேன், குழந்தைங்களுக்கும் நான் தரமாட்டேன். பணமாக கொடுத்து அந்த குழந்தைங்கள என்ன சொல்கிறது, அதோட வாழ்க்கையை முன்னேறாமல் தடுக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. அவர் சொன்ன விஷயம் ஷிரடியில் இப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். ஷிரடியில் நான் உதி தரேன், 1000 ரூபா தரேன், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க 50 உதி தரேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையான உதி இல்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவரும் தெளிவாக சொல்லிட்டார். அதான் சொல்லுவாங்களே, உதிலையும் போலி உதியை தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னு. அதுதான் உண்மை. எனவே பாபா கிட்டே போங்க, பாபாவை தரிசனம் பண்ணுங்க. அங்கே கிடைக்கிற உதியை வாங்கிடுவாங்க. டொனேஷன் கொடுத்தா ஒரு 4-5 உதி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதை வாங்கிடுவாங்க. உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இருக்கும். எனவே இனி நீங்கள் எங்கேயுமே குழந்தை வச்சுருக்கிற அம்மாவுக்கும் தராதிங்க, குழந்தைங்க காசு கேட்டால் அதுக்கும் தராதிங்க. அது அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.